இன்று சிறப்பு சற்சங்கம் அமைத்து அச்சங்கத்தின் வழியாக பல ஈடிணையற்ற வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக தாங்கள் இதுவரை கற்றதை வெளிப்படுத்துகின்ற தன்மையினை அறிவதற்காகவே விஸ்வநாதர் திருக்கோயிலில் புதிதாக முதல் முறையாக சற்சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு என்பது செயல் வழியாக வரக்கூடிய தன்மை. சற்சங்கம் என்று சொன்னோம்னா நல்லவர்கள் கூடியிருந்து விவாதிக்கும் நிலை. அது சிறப்பாக என்று சொல்லும்போது அந்த சிறப்பு என்ற ஒரு தன்மைக்கேற்ப விவாதிக்கக்கூடிய பொருள், விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் நமக்கு தெளிவானதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நம்மை வாழ்வியலில் அமைந்திருக்கின்ற பொருளாகவும் அமைதல் வேண்டும். ஆகவே தான் இதற்கு சிறப்பு சற்சங்கம் என்ற பெயரோடு கூடி விளங்குகிறது. இந்த சிறப்பு சற்சங்கத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், ஏதோ ஒரு தலைப்பிலே அவர்கள் அறிந்து கொண்ட முயற்சியில் வாழ்க்கை நெறிமுறைக்கு அது எவ்வாறு ஒவ்வும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே தன்னுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதே இது சிறப்பு சங்கத்தின் நோக்கமாகும். இனி சிறப்பு சங்கங்கள் வேண்டுமா என்றால், நம்முடைய முன்னிலைக்கும் பின்னிலைக்கும் வேறுபாடுகள் உண்டு. நம்முடைய சமய சம்பிரதாயம், அதாவது சமய சார்ந்த பிறப்பினுடைய நிலைப்பாட்டில் வந்துதைத்த நமக்கென்று ஒரு அமைப்பினை அமைத்து கொண்டிருக்கின்ற நம் தாய் தந்தையர் காட்டிய வழியில் செல்லுகின்ற பொழுது சில அடையாளங்கள் நமக்கு விட்டு செல்கின்றனர். அக்கமாலை அணிதல், திருமந்திரம் நெற்றி முழுவதும் பூசுதல், இதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். என்னென்னா நம்ம தாய் தந்தையர் நம்ம கிட்ட அடையாளங்கள். இந்த அடையாளத்தை பற்றி கொண்டு ஒவ்வொருவருமே தினந்தோறும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அடையாளத்தில் வெளிப்படுத்திக் கொள்வதிலே தயங்கவே கூடாது. அது ஒரு வகையில் பாதுகாப்பும் கூட நமக்கு. நம்முடைய மற்ற சமயங்களைப் போல, மற்ற சமயங்களில் இருக்கின்ற நிலைப்பாடுகளைப் போல அவர்கள் சமுதாயத்தின் நிலையில் இருந்தாலும் கூட தங்களுடைய சமய கொள்கையிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பதில்லை. சமய கொள்கையை பற்றி கொள்வதாக இருக்கிறார்கள். நம்மவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு உண்டு. ஏன்னா தயக்கம் என்பது ஒன்று நம்முடைய பிறப்பு நிலையே வருகிறது. ஏனென்றால் நம்மளுடைய சமயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில்லை, சமய ஒழுக்கங்களை தெரிந்து கொள்வதில்லை. சமய ஒழுக்கங்களை தெரிந்து கொள்ளாதனாலேயே நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையிலே ஒரு பதட்டமும், நம்முடைய சமயத்தின் மேல் ஒரு வெறுப்பும், நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது என்பதை அறிய முற்படாத நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை நாம் அறிய முடிகிறது. இந்நிலை மாற வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய சமய சின்னங்களை நாம் தினந்தோறும் அணிதல் வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, சற்சங்கம் என்ற நிலையிலே நம்முடைய சமய கொள்கைகளையும் சமயம் சார்ந்த நிலைப்பாடுகளையும் நாம் அறிதல் வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, அதை கடைபிடித்து ஒழுக்க நெறியிலே நம்முடைய வாழ்க்கையை செலுத்தப்பட வேண்டும். என்று 3 நிலைகளிலும் நாம் அறிந்து கொண்டோமானால்
நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மிக உகந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். இது எதை செய்கிறது என்றால் நம்முடைய சமயத்தில் உள்ள ஒற்றுமையை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையினாலே நமக்கு என்ன நன்மை என்று கேட்டால், இந்த ஒற்றுமை தான் நம்முடைய பலம், நம்முடைய அசாதாரணமான தைரியம். நாம் இந்த நாட்டினுடைய பிரஜை என்பதை விட இந்த நாட்டிற்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடையவர்கள். இந்த நாடு நம்முடையது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டவர்கள். இத்தகையவர்கள் நம் நாட்டினுடைய வளமைக்கும் அந்த நாட்டினுடைய பெருமைக்கும் சிறப்பு சேர்ப்பதாகவே விளங்குவார்கள். அதை நாம் ஒவ்வொருவரும் அதை கடைப்பிடிக்கின்ற பொழுது நாமும் அந்நிலையை அடைவோம் என்பதை தெளிவுபடுத்தப்படுகிறது. நம்முடைய சமயத்தில் உள்ள கோட்பாட்டில் வேதங்கள் 4. அந்த வேத நெறிப்படி வாழ்கின்ற பொழுது அது ஒரு விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற காலத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள் அத்தனையுமே வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதாக மட்டுமில்லாமல் நாம் எதற்காக இங்கே விடத்திலே வந்து பிறந்தோம், என்ன செய்வதற்காக வாழ்கின்றோம், எந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் சிந்திக்க தூண்டுவதாக அமைகிறது. இத்தகைய சமய நிலையை நம்முடைய வேதங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. மருத்துவமானாலும் சரி, வாழ்க்கை நெறிமுறையானாலும் சரி, பக்தி முறையிலே வணங்கக்கூடிய தன்மையானாலும் சரி, நாத்திகத்தையும் வழிபடுகின்ற தன்மை கொண்டதாகவே இவைகள் வேதங்கள் இருக்கின்றன. வேதத்தின் வழியாக நமக்கு பலவிதமான சாத்திரங்களும் தோத்திரங்களும் சமயத்தினுடைய நிலைக்கேற்ப நம்மை அதனோடு ஒன்று செய்வதற்கு இது ஏதுவாக அமைகிறது. அத்தகைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அத்தகைய நிலையை நாம் புறக்கணிக்கக்கூடாது என்பதற்காகவும், நம்முடைய ஒற்றுமை மிக உயர்ந்தது என்ற கருத்தில் கொள்வதற்காகவும் இது போன்ற சிறப்பு சத்சங்கங்கள், ஞான வெள்ளிகள் ஆங்கங்கே தோற்றுவிக்கப்பட்டு இந்த சிறார்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை அனுபவ ரீதியாக சொல்லித்தரக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். ஒன்று சொல்வார்கள், எதிலும் பூர்ணம், பூர்ணத்திலிருந்தான் பூர்ணம் வந்தது. இப்பொழுது பார்த்தோமானால் பளிங்கு கல்லை உடைத்தோமானால் அந்த பளிங்கு கல்லும் உடைக்கப்பட்ட பளிங்கு கல்லும் சரி, உடைப்படாமல் இருந்த பளிங்கு கல்லும் சரி, இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனுடைய தன்மைகள் மாறுவதில்லை. அதுபோல நம்முடைய சமயங்கள் பலவிதமாக இருந்தாலும் கூட அதனுடைய ஒற்றுமை நம்மை வாழ்விப்பதற்காக வரக்கூடியது. அத்தகைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற நம்ம சமய கொள்கைகளையும் சமய தத்துவங்களையும் சமய நெறிமுறை வாழ்ந்த பெரியவர்களின் வாழ்க்கை நெறிமுறையும் அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாகும். அக்கடமையை செவ்வனே மிக சிறப்பாக இந்த விஸ்வநாத திருக்கோயிலில் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் மிகவும் மகிழ்கின்றோம். அத்தகைய சிறப்பு சத்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவாமிகளுடைய ஆசீர்வாதமும் நல்வாழ்த்துகளும் ஞானாம்பிகை உடன்மலர் ஞானமூர்த்தியின் திருவருளும் கூடி நிற்பதாக. திருச்சிற்றம்பலம்.